ஸ்ரீ குருப்யோ நமஹ. சில நண்பர்கள்ட்ட இருந்து ஒரு அன்பு தொல்லை. அது என்ன கேக்குறீங்களா? மாமா, இந்த அக்ஷய திருதியை பத்தி 2 வார்த்தை நீங்க வீடியோ கிளிப்பிங் மூலமா உங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணா இருக்குமேண்டு காத்தால இருந்து சொல்லிட்டே வந்தா, நானும் சரி அப்புறம் பார்க்கலாம்னு. இன்னைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஆதிக்கா வந்துட்டாரு நேர்ல. இந்த அக்ஷய திருதிங்கிறது முகத்துல ஒண்ணு புரிஞ்சுப்போம். இவெல்லாம் சொல்ற மாதிரி யாரெல்லாம் இந்த வியாபாரிகளுக்கு சொன்ன போகிற இந்த விளம்பரதாரர்களும் சொல்ற மாதிரி ஒரு முகூர்த்த நாள் கிடையாது. அதை கொஞ்சம் நம்ம முதல்ல பேசிக்கா ஆகும். வேற என்னன்னு கேக்குறீங்கள? அக்ஷய திதி என்பது ஒரு புண்ணிய காலம். இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் பல குழப்பங்களுக்கு இடமே இருக்காது. திதி நிர்ணய காண்டத்திலையும் வர்ணாசிரமத்திலையும் இதை பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு புண்ணிய காலம் அக்ஷய திதி என்பது. இவெல்லாம் சொல்றாளே, இன்னைக்கு ஏதோ இந்த அக்ஷய திதி அன்னைக்கு ஏதோ கடன் ஏதோ சொர்ணம் வாங்கிட்டா, தங்கம் வாங்கிட்டா, வருஷம் முழுக்க சொர்ணம் வாங்கிட்டு இருப்போம், தங்கம் வாங்கிட்டு இருப்போம். சாத்தியமா? கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா? நம்ம சொர்ணம் வாங்கறதுக்கும் அதான் வைரம் வைடூரியம் எது வேணா இருக்கட்டும், நகைகள் அணிகள், இது வாங்கறதுக்கு இந்த அக்ஷய திதிக்கு சம்பந்தமே இல்லை. நண்பர்கள் நம்ம யாரும் ஏமாறக்கூடாது. குறிப்பாக வைதிக தர்மத்திலையும் ஆச்சார அனுஷ்டானத்தில் நம்பிக்கை இருக்கிறவாளும் அக்ஷய திதி அன்னைக்கு வாங்காம இருக்கிறது தான் சேயஸ். ஏன் காரணம்? நான் ஏற்கனவே சொன்னேன், புண்ணிய காலம். புண்ணிய காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட இது ஒரு பித்திருக்காரியம் தான். கிட்டத்தட்ட என்ன, உங்களுக்கு இந்த சன்னவதியை பத்தி கேள்விப்பட்டவங்க தெரியும். சன்னவதியில ஒரு நாள் சன்னவதியை தர்ப்பணம் பண்றவாள அக்ஷய திதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி ஆகணும். அப்படி என்ன அர்த்தம்? அக்ஷய திதி ஒரு பித்திருக்காயத்துக்கு சமானமான ஒரு சிரேஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 3-4 வருஷமா இது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இந்த வியாபாரிகளும் இந்த விளம்பரதாரர்களும் சேர்ந்து அடிக்கிற கூத்து இருக்கே, அப்பா. இந்த அக்ஷய திதி அன்னைக்கு மக்களை மயக்கி வச்சிருக்கா. இந்த அக்ஷய திதி அன்னைக்கு பார்த்தெல்லாம் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதம் திதியே வருது. அக்ஷய திதி சனிக்கிழமை. குறிப்பா இந்த தங்க ஜுவல்லரிஸ் ஷாப்லயும் அதிலையும் போன அவ பண்ற விளம்பரதாரர்களும் அதுவும் பார்த்தா கியூ நிக்கிறது பாருங்க. என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம், மடத்தனம். என்னைக்கு எது செய்யக்கூடாதோ அதை செய்யறதுல ஒரு இன்பமா, அதுல ஒரு ஆன்பமா, ஆனந்தம் அடையலாமா? அப்ப நண்பர்கள் நீங்க ஒண்ணு கேட்கலாம், அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்க இல்லத்தை பெரியவர்கள் கேட்டாலும் அவளே சொல்லுவா. அவளை நம்ம எங்க கேட்க போறோம்? அவளை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அவளும் சொல்றதுக்கு தயாரா இல்ல, பாவம். உங்காத்த பெரிய ஆளை கேட்டாலே சொல்லுவா. இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? தானங்கள் விசேஷமா சொல்லிருக்கு. நம்ம காசு கொடுத்து சொர்ணம் வாங்குறது தோஷம். என்னைக்கு? அக்ஷய தீதி அன்னைக்கு. வளராது. இவ என்ன சொல்ற? அக்ஷயங்கிறது வளர என்னவோ பைத்தியகாரத்தனமா ஒரு கற்பனை உலகத்துல இருந்து மக்களை ஏமாத்தின்னு இருக்கா. இந்த வியாபாரிகளும் விளம்பரதாரர்களும் சேர்ந்து கூட்டு கொள்ளம்பமே. இந்த வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும் நண்பர்களே. எது ஒண்ணு ஆகாத நம்ம செய்யலாமா? எது ஒண்ணு செய்யணுமோ அதை செய்யாம இருக்கலாம். முடிஞ்சவரை செய்யலாமா என்னமா? அக்ஷய தீதி அன்னைக்கு தானங்கள் செய்ய சொல்லிருக்கு. போஜனமும் விசேஷமா சொல்லிருக்கு பிராமணாளுக்கு. அது தம்பதிகளா போஜனம் சேவிச்சா ரொம்ப விசேஷம். அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும். யாராவது தம்பதிகள் அதுக்காக 6 கஜம் வாங்கி கொடுக்கணும். அது 9 கஜம் தான் வாங்கி தரணும். 9 5 வேஷ்டி தான் வாங்கி தரணும். ஆச்சார அனுஷ்டானத்தில் நம்பிக்கை இருக்கிற, வைதிக தர்மத்தில் நம்பிக்கை இருக்கிறவா முடிஞ்சா அதை செய்யுங்க. இல்லைன்னா பேசாம இருங்க. ஆகாத செய்ய வேண்டாம். தானங்கள் சொல்லி இருக்கு. போஜனம் சேவிக்கலாம். 3வது ஒண்ணு இருக்கு, விசேஷமாக ஜபம் செய்யலாம். இன்னைக்கு அது விஷ்ணு சம்பந்தமா ஜபம் செஞ்சா ரொம்ப விசேஷம். இங்கிலீஷ் இன்சிடென்ட்லயும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு நேர்ந்திருக்கு. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு 25/4/2017 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 இல்லையா? இன்னைக்கு ஒரு விசேஷ நாள் எதாச்சும் அமைஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? கிருஷ்ணபட்ச சதுர்தசி. அதுவும் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை
கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி 3 சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம் தெரியுமா நண்பர்களே? இன்னைக்கு எவ்வளவு ஜபம் செஞ்சாலும் அந்த ஜபத்தோட பல மடங்கு நமக்கு பலன் கிடைக்குமா. இன்னைக்கு கிட்டத்தட்ட கிரகண புண்ணிய காலத்துக்கு ஈக்குவலா சொல்லியிருக்கா. கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நேர்ந்திருக்கு. ஏப்ரல் 25, 2017. அதே மாதிரிதான் அக்ஷய திதி ஒரு புண்ணிய காலம். நம்ம தயவு செய்து ஏமாந்துட வேண்டாம் இந்த வியாபாரிகளை பார்த்து. இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்குதான் நினைக்கிறேன். இந்த ஒரு போன வருஷத்துல இருந்து, ஏன்னா நண்பர்கள் என்ன கேட்கறதுல புரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு நண்பர்கள் காத்தால இருந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாமா அக்ஷய தீர்த்தை வந்து கமர்ஷியல் யூஸ் பண்றான்னு புரியுது எங்களுக்கு. இதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ரியலைஸ். இந்த ரியலைஸ் பண்ண பர்சன்டேஜ் அதிகமாகணும். இந்த வியாபாரிகள் விளம்பரதாரர்களை கோட்டம் அடங்கணும். அவன் வியாபாரம் செய்யட்டும், வேண்டாங்கல்ல, விளம்பரம் பண்ணிட்டோம். தப்பா விளம்பரம் பண்ணலாமா, தப்பா திசை திருப்பலாமா மக்களை, அதுதான் பண்ணிட்டு இருக்கான். அது சில வியாபாரிகள் நியாயமா இருக்கா, சில விளம்பரதாரிகள் நியாயமா இருக்கா. அவளுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதல்கள். நம்ம யாரும் ஏமாற வேண்டாம். அக்ஷய தீதி அன்னைக்கு முடிஞ்சா தானம் பண்ணுவோம், முடிஞ்சா பிராமண போஜனம் செய்விப்போம். ஆனா 3வது எல்லாரையும் முடியுமே, முடிந்த அளவு ஜபம் பண்ணலாமே. நமக்கும் நல்லது, நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, லோகத்துக்கும் நல்லது. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாளோட பாதார விந்தங்கள்ல நமஸ்காரம் பண்ணி அந்த ஆச்சாரியாலே வேண்டிக்கிறேன். ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர, ஜெயேந்திர சங்கர விஜேந்திர சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். நாராயண. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.